எங்க தலைவர் வந்து இந்த படத்துல இப்படி நடிச்சாரு, அந்த படத்துல வந்து தண்ணியை கொண்டு வந்தாரு, இந்த படத்துல வந்து ஊழலை தட்டி கேட்டாருன்னு இல்லாம கிரவுண்ட்ல 10 வருஷம் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகால ஒர்க் பண்ண ஒரு ரியல் ஹீரோ. ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க அண்ணாமலையை ரியல் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா படத்துல இவர் ஹீரோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சூப்பர், அதான் சொல்றேன், இது ரியல் ஹீரோ. 33 வருஷம் வந்து இந்த ஃபீல்ட்ல தொடர்ந்து பயணிச்சு விஜய் இப்ப மேல நம்பர் 1 ஹீரோ பெரிய மரியாதை இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், விஜயனுடைய விஜய் ஃபேன் வேற ஆரம்பத்துல. நான் மறுபடியும் விஜய்க்காக நீங்க நிறைய பேட்டிகள் டிபேட்லாம் வேற நான் மறுக்கல. விஜயனுடைய தீவிரமான அவரோட அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க அதை சொல்லுங்க. இல்ல அதுக்கான பதில சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லிடுறேன், மறுபடியும் சொல்றேன். ரியல் ஹீரோவையும் மோத விருந்தது யாருக்கு அடி அதிகமா விழப்போகுது அப்படிங்கிறத பார்க்க தான் போறோம். ஸோ விஜய் அவருடைய கட்சியை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை, அவங்க கட்சியை சேர்ந்த ஐடிவிங்க, உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேரை காட்டினாங்க. அதுக்கு பிறகு எந்த விதமான ஒரு மேனிஃபெஸ்டோவோ இல்லை எதுவுமே வரல. ஒரு பாலிசி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்மளால இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்க முடியல. ஸோ அதை உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணாமலையை சீன்ற அந்த வேலையை விட்டு ஏன்னா குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி இருந்தால் தாவேகா 2 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கார்கள். ஒருவர் எடப்பாடி பழனிசாமி, மற்றொருவர் அண்ணாமலை.